படம். அது இந்த ஒரு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய அது பொறுத்த சென்டர் இங்க 2 பெரிய கட்சிகள் எதிர்த்து தனியால வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு. எனக்கு அது பொறாம இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அதையா அப்ரிசியேஷன் சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜயர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. என் மத்தியில் டெஃபரெண்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் பெரிய வாழ்த்துக்கள். ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு இணைந்து எடப்பாடி முதலமைச்சர் பேச்சுக்கு நீங்கள் பேசுறீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க செய்யமா இருக்கலாம். கால சூழ்நிலை அவர்கள் வருத்தப்பட்டாங்க. சில பேர் சொல்றாங்க நான் வந்து ஏன் அதுக்கு இருக்கிற வருவேன் சொல்லி ஒரு 3 பேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா அறிக்கை வந்து எதிர்த்து என்ன ஆச்சு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க அது ஆட்டுக்கு இருக்கும் இல்ல சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு வந்து சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒண்ணு சொல்ல தெரியல. இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி இருக்கும்? நான் முதலே சொல்லியாச்சு, அவங்க எந்த பார்ட்டி எந்த விஷயப்படுறீங்களோ அதை நீங்க தாராளமா நீங்க போங்க அப்படின்னு முதலே நான் சொல்லியாச்சு. எந்த மாட்டி நான் சொல்றது நீங்களை சொல்றது ஆக்ட் பண்றாங்களேன்னு சொன்னா அரசியல் ஆக்ட் பண்றது ஆக்டிங் சொன்னா ஹெல்த் வந்து எப்போ இதாவது நான் ஆக்ட் பண்ணலாம் வரலாம். அப்படியே அந்த பாதிச்சுக்காக ஒரு பொலிட்டிக்கல் பாதிப்பாங்க. அரசியல் சார் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. கோடி கோடி மக்கள் அவருக்கு ஈஸி இல்லை. நேற்று கமல் சார் வந்து சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலகம் பத்தின கோரிக்கை நீங்க ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா? இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. முதல் முறையாக விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நான் டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை இருக்கு. பட் ஒன்று மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும் ரசிகர்கள் ஆகட்டும் ஜாகிரதையா வந்து இருந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். வந்திருக்காங்க ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி தமிழக ஆகிறாங்க. இது என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துக்காங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக பற்றி விஷயம் வந்தார். அது வரும்போது கம்ப்ளீட்டா சினிமா புகழ் 100% சினிமா புகழுக்கு அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள் லேடிஸு அண்ட் சோசியல் மீடியா அது நல்ல ஒன்று. ஓகே